தரண்ணா ஒருத்துனா லாஸ்ட்னா நோ ஓட்டுண்ணா மஜானா படம். நான் ஏதோ படம் நினச்சிட்டு வந்தேன். மஜானா மாறா மாதிரி இதுனா படம் வேற மாதிரி பாருங்க. சூப்பர். இளைய தளபதி இனிய தளபதி. ஆமா சூப்பர். எல்லாமே பிடிச்சிருந்தது ப்ரோ. நல்லா தானே இருக்கு. சூப்பராக இருக்கு தலைவா. என்ன எதிர்பார்த்து நம்ம என்ன ஆக்ஷன் தான், வேற என்ன பக்காவாக இருக்குது. எல்லாரையும் பார்த்துட்டேன். படம் நல்லா இருந்தது ப்ரோ. இது ரெண்டாவது ஷோ ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஒன்று நேற்றே பார்த்துட்டு நீ பார்த்தா தரமாக இருக்குது. இன்னொரு பார்ப்பேன் ப்ரோ. இன்னும் வைப்பா இன்னொரு தடவை போய் பார்ப்போம் ப்ரோ. தரமாக இருக்குது படம். தரமான படம். எல்லாமே சூப்பராக இருக்கு ப்ரோ. படம் தரம் ப்ரோ. நல்லா இருக்கு. எதிர்பார்த்ததை விட நல்லா தான் இருக்கு மூவி. அந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. ரஞ்சித் பிரபுவோட வர்க் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்குங்களா? நல்லா தான் இருக்கு. மாநாடு அளவுக்கு இருக்கா? எல்லா அளவுக்குமே நல்லா இருக்கு. ஃபுல்லா ஒர்த் இருக்கு. நல்லா இருக்குண்ணா. என்ன எதிர்பார்த்து போனீங்க? நான் என்ன எதிர்பார்த்து போனேன்னா இதே தான் சேம் தோனி இருப்பாருன்னு எதிர்பார்த்து தான் போனேன். அதே மாதிரி காமிச்சிட்டாங்க. தோனி வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயரை தான் காமிச்சிருக்காங்க. எனக்கு அதுவே போதுமே. என்னங்க அவர் வந்தாலே போதுங்க. அதுவே பெரிய விஷயம். வேற என்ன எதிர்பார்த்து? அதை நான் இருக்கு கேமியோஸ்லாம் இருக்கு. நான் அதை இங்கே சொன்னால் நல்லா இருக்கு. அதை ஸ்பாய்லர் மாதிரி ஆயிடும். ஏன்னா என்னங்க நீங்களே ஸ்பாய்லர் கொடுக்குறீங்க. எல்லாம் கொடுக்காதீங்க. நான் சத்தியமா எனக்கு யார் நான் அதெல்லாம் பார்க்கல. நான் வைப் பண்ற மாதிரி இருக்கா? ஏங்க யுவன் பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு. அவ்வளோதான். நான் இப்போ வந்து செகண்ட் டே தானே ஆகுது. இன்னும் ஓடணும் படம் கரெக்டா. இப்போ நான் அது வராங்க இவங்க வராங்க இதுக்கு இது அது இருக்குன்னு சொல்லிட்டேன்னா நல்லா இருக்காது. ஸோ கிளைமேக்ஸ்ல என்ன கேமியோ இருக்கு, அதாவது எண்டில் என்ன இருக்கு, அதெல்லாம் இப்போ சொல்லிட்டேன்னா நல்லா இருக்காது. எப்படி இருக்கு? மோகன் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரம். ஆமா அது நல்லா இருந்தது ப்ரோ. படம் நல்லா தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை ப்ரோ. ஆனால் ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. நல்லா இருக்கு படம். என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? நான் வந்து இந்த பிஜிஎம்ஸு டான்ஸு பாட்டெலாம் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். ஒரு கான்செப்டாக இது கொஞ்சம் நல்லா இருக்கு. பட் என்னன்னா விஜய் அவள் தான் படம் இன்னும் ஒரு இதுன்னு போக போகிறாரு. இந்த படம் இன்னும் தரமாக இது போன நினச்சேன். பட்டு அந்த அளவுக்கு இல்லை. பட் நல்லா பார்க்கலாம் படம். அது கொஞ்சம் அரசியல் பேசல ப்ரோ. ஆனால் அது இன்ட்ரோ பண்ண சும்மா காமெடி சீன் மாதிரி அது பண்ணி கொடுத்தாங்க. மற்றபடி ரொம்பலாம் அரசியலை பற்றி உள்ள இது பண்ணல. காமெடிலாம் இல்லை ப்ரோ. அவ்வளோக்கெல்லாம் இல்லை காமெடி. யோகி பாபு வந்தார். அவர் சீனில் அவர் பேச ஸ்லாங்கே நம்மளுக்கு இது மாதிரி தானே பண்ணால் தானே இருக்கும். சரி அந்த சீன் வேணால் நம்மளுக்கு காமெடின்னு சொல்லலாம். மற்றபடி பெருசாக ஒன்றும் காமெடி இது வந்து எனக்கு எப்படி தோணுதுன்னா, சரி அவர் வந்து இப்போ இது போகிறாரு. அதனால் இந்த ஒரு மூவியில் எல்லாத்தையுமே வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண மாதிரி. ஆனால் கேமியோ வந்து தேவையில்லாத மாதிரி தான் இருக்குது. பட் ஏதோ ஒரு ஃபன்னாக இருக்கணும் அந்த மாதிரி வச்சுருந்தா ஓகே தான். பெட்டராக தான் இருந்துச்சு. இல்லை நான் எதிர்பார்க்கல ப்ரோ. இந்த படத்துக்கு வந்தால் பார்க்குறேன். நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஓவராலாக படம் எப்படி இருக்கு? ஓவராலாக போய் ரேட்டிங் 5க்கு 4 தரலாம் ப்ரோ. கேப்டன் வேற லெவல். யார் வேற லெவல் பண்ணிட்டானுங்களே? யார் பண்ணாங்க? விஜய் தான். நம்ம தளபதி தான். நிறைய கேமியோஸ்லாம் இருக்கு. ஆமாம் கடைசியா எஸ்கே ப்ரோ வர்றாரு. புனிச்சா மாதிரி கதைக்கு இந்த கதைக்கு தேவைப்படுதா? ஆமாம் எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லை. கதைக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்கள கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. யாரையும் இப்போது மோகன் சார் இருக்காரு, பிரசாந்த், பிரபுதேவா மாஸ்டர் இருக்காங்க. இப்போது ஒரு சில பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காரு. கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. இப்போது நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. விஜய் ஒஸ்தியும் காட்டல, பிரசாந்த் இது பண்ணி காட்டல. பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. வேறு லெவல் படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஏன்னா ஒர்த்து படம் சரிங்களா. 100% ஒர்த்து சரிங்களா. தீவிர தளபதி ரசிகன் தானே அது. நான் அது வந்து படம் நல்லா நான் அப்படின்னா சொல்கிறேன். நான் படம் ஒர்த்து. அந்த சீன்ஸ் ஒரு சீன்ஸ் வந்து அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக போகுது படம் சரிங்களா. இருக்கு சிவகார்த்திகேயன் கேமரா ரோலு, நடுவில் வந்து திஷா டான்ஸு சரிங்களா. எல்லா ட்விஸ்ட்டும் நிறைய இருக்குது அதில். டான்ஸ் வந்து தளபதியோட டான்ஸு எப்பவுமே சொல்ல தேவையில்ல சரிங்களா. த்ரிஷா கூட ஆடினதால வைப் நல்லா இருந்தது சரிங்களா. அதேமாரி லாஸ்ட்டாக படம் முடியும் போதோ ஒரு வைப் வச்சுருக்காரு. மியூசிக்கு மங்காத்த அளவுக்கு இல்லை தான். ஆனால் தளபதி செட் ஆயிடுச்சு. மங்காத்த அளவுக்கு இல்லை தான் ஓப்பனாக சொல்ல. ஈவன் போடல அனிருத் மாரிலாம் இன்னும் அனிருத்தோட ஈக்குவல்லாம் வச்சும் வரல சரிங்களா. மியூசிக்னாலே தளபதிக்கு போகிறது அனிருத் தான். ஆனால் நல்லா இருக்கு சரிங்களா. ஓகே தேங்க்ஸ். சூப்பராக இருந்துச்சு. நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது. நீங்கள் தேட்டரில் போய் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். கேமியோலாம் நிறைய டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. தளபதிக்காக பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு படம். நல்லா எஃபர்ட் போட்டிருக்காரு. செம்மையாக இருந்துச்சு படம். எக்ஸ்பெக்டேஷனோட போங்க. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. எல்லா பீட்டும் சரி,
பிஜிஎம்மும் சரி வேற லெவலில் இருக்குது. கண்டிப்பாக போய் பாருங்க. ஒரு வைப் பண்ற அளவுக்கு இருக்கா? சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஒரு பாட்டுமே நீங்கள் எல்லாமே நல்லா வைப் பண்ணி டான்ஸ் ஆடுற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக. ட்விஸ்ட்ஸ்லாம் இருக்குல்ல? கண்டிப்பாக கெஸ் பண்ண இருக்குது. முடியுதா? எதுவும் கெஸ் பண்ண முடியல, நிறைய ட்விஸ்டர்ஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து தேட்டரில் பார்த்தீங்கன்னா செம்மையாக யாரோட பெர்ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? பிரபுதேவா இருக்காங்க, பிரசாந்த் இருக்காங்க. எல்லாருமே ஈக்குவலாக எஃபர்ட் போட்டு எல்லாருமே நல்லா கம்பேக் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இவர் நல்லா பண்ணாரு, அவர் நல்லா பண்ணாருன்னு சொல்ல முடியல. எல்லாருமே ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. நீங்க கெஸ் பண்ண முடிஞ்சதுங்களா? வில்லன் இவர் இல்லை முடியவே இல்லை, உண்மையாகவே தெரியல. சூப்பராக ரோல் இருந்துச்சு. எப்படி இருக்கு? சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா எஃபர்ட் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக போய் தேட்டரில் எல்லாருமே பாருங்க தளபதிக்காக. நோ கோட்டுண்ணா மஜானா படம். நான் ஏதோ படம் நினச்சிட்டு வந்தேன். மஜானா மாறா மாதிரி இதுண்ணா படம். வேற மாதிரி ஒன்று தளபதியை வச்சு நல்லா செஞ்சுட்டாருண்ணா. தரமா இருக்குதுண்ணா. தரண்ணா ஒருத்துனா பிளாஸ்ட்னா தளபதி தானா. தளபதி தான் அங்க கீஸ்டாரு. டபுள் ஆக்ஷன் இல்ல, 3 ஆக்ஷன். அப்புறம் வந்து தலை தோனி வராரு. லாஸ்ட்ல மஜா பண்றாருப்பா. அவர் தான்பா, இவர் தான் தலை தான். இல்லையே தளபதி பாருங்க மஜாவா பண்ணிருக்காங்க. அது இதுன்னு சொன்னாங்க, ஏதோ மூஞ்சி கிஞ்சி இதுவா இருக்குதுன்னாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க, மஜாவா பண்ணி வச்சிருக்காரு வெங்கட் பிரபு. குட்டி தளபதி நல்லா நடிச்சிருக்காரா? மஜாப்பா. அவர் வந்து ஒரு 5 நிமிஷம் தான் வராரு. அதுல கொஞ்சம் பரவாயில்ல. அது சொல்லுவாங்க நெகட்டிவ் வந்து நேரத்தான் இருக்கும். தளபதி கோசம் ஒரே முகத்தான் தான், அவருக்கோசம் தான், வேற எதுவும் கிடையாது. அவள் தானே. படம் நல்லா இருக்கு. மியூசிக்கு எல்லாமே ஸ்டோரி எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நடிச்சிருக்காரு. அவரும் பிரசாந்த் எல்லாம் வந்தாங்க. அது எப்படி பாருங்க? ஹாப்பியா இருக்கு. அவங்க 3 பேரோட காம்பினேஷன் நல்லா இருக்கு. பிரபுதேவா மைக் மோகன் சூப்பரா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சுல இவங்க பிரபுதேவா இவங்க எல்லாம் பாத்தீங்களா? இவங்க தான் வில்லன் இருப்பாங்க. லைட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா நடிச்சிருக்காங்க. விஜயகாந்தோட காமிச்சது அது எப்படி மாறு? சூப்பரா இருந்தது. நல்லா இருக்கு. ஓவராலா வைப் பண்ற மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, விறுவிறுப்பா போயிடுச்சு அப்படி. லாக் ஏதாச்சும் 3 ஹவர் உட்காந்து பார்க்க முடியுதுங்களா? ஆமா, நல்லா இருக்கு.